புதிய ஆண்டின் வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிப்போம். 5 keys to success in 2025. 2025 வெற்றிக்கான 5 திறவுகோள்கள். வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராயிருக்கிற மரத்தை போல் அவன் செய்வதெல்லாம். ஆகவே 5. முதலாவது ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு. இரண்டாவது ப்ரீசெப்ட்ஸ், கற்பனைகள். மூன்றாவது பாத்வே, பாதை. நான்காவது ப்ரொலிஃபரேஷன், பெருக்கம். ஐந்தாவது பீப்புள், மனிதர்கள். 5 keys to success in 2025. 2025 வெற்றிக்கான 5 திறவுகோள்கள். முதலாவது ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு. சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எரேமியா 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் வாய்க்கும். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையமாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்குதுமான மரத்தை போல் இருப்பான். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளமாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். சங்கீதம் 92:12-10. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் கேதுருவை போல் வளரும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமன் என்றும் என் கண்மலையாக அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கணித்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஜகரியா 8:12. விதைப்பு சமாதானம் உள்ளமாய் இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். வானம் தன் பலனை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரத்தை கட்டளையிடுவேன். ஆதியாகமம் 39:2-3-23. கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். அவன் எகிப்தினாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. கர்த்தர் அவனோடு இருந்தபடினான் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்கின பண்ணினாலும் அவன் வசமாக இருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. 2 ராஜாக்கள் 18. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். 2 நாளாகமம் 26. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த ஜகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதிறங்கினான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். 2 நாளாகமம் 31:21. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம்
தான் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். 2 நாளாகமம் 32:30. இந்த எசேக்கியா கியோன் எனும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கிருந்து தாழ தாவீது நகரத்து நேராக எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. 2 நாளாகமம் 7. இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாய் இருந்த எல்லாம் அனுகூலம் ஆயிற்று. 2 நாளாகமம் 14:7. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அப்படியே கட்டினோம். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. 1 சாமுவேல் 14:40. ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலில் இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனதான் கொலை செய்யப்படலாமாம். அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழாது போயிருக்கிறபடி என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு தேவன் துணை நிற்க அவன் என்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார். நெகேமியா 2:20. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவன் அவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரர் நாங்கள் எழுந்து கட்டும். உங்களுக்கோ வென்றால் எருசலேமில் பங்கும் இல்லை, சாத்தியம் இல்லை. உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவருடனே சொன்னார். ஏசாயா 48:17. நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை அவன் வழி வாய்க்கும். சங்கீதம் 90:16-17. உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர் பிள்ளைகளுக்கும் வழங்குதார். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பது, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். உபாகமம் 2:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகை அறிவார். இந்த 40 வருஷமும் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைப்படவில்லை என்று சொல்ல. உபாகமம் 12:7. அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துமான யாவை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடிக்க அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதி, அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. சங்கீதம் 122:7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 35:7. என் நீதி விளங்க விரும்புபவர்கள் கம்பீரித்து மகிழ், தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லப்படுகிறது. 3 யோவான் 2. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்க, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆகவே இந்த வாக்குத்தத்த வசனங்கள் என்ன பார்க்குறோம்? கர்த்தர் நாம் செய்யும் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், செழிக்க செய்வார், தோல்வி அடைய செய்ய மாட்டார், எல்லாமே வெற்றியாய் முடியும்படி. எத்தனை பேருக்கு இப்போ அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம், அந்த ஜெயம், அந்த வெற்றி, கையிட்டு செய்யும் எல்லாம் எனக்கு வாய்க்கணும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வாக்கு தத்தங்களை விசுவாசித்தவங்க மீண்டும் சத்தமாக 3 அலையிலையா போடுங்க. 3
இரண்டாவது திறவுகோல். 5 திறவுகோல் வெற்றி பெறுவதற்கான 5 இரண்டாவது திறவுகோல். ப்ரீசெப்ட்ஸ், கற்பனைகள். சங்கீதம் 1:1, 2. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் பரியாசக்காரர் இடத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 119, 100. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு சமர்க்கு. யோசுவா 1:7-9. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாய் நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும், அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பார். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவர்கள் என்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படும், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளும். நான் உனக்கு கட்டளையிடவில்லை, பலங்கொண்டு திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். உபாகமம் 29:1. இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. 1 நாளாகமம் 22:13. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாய் இருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. 1 ராஜாக்கள் 2:3. நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படி தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனம் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன வார்த்தையை திடப்படுத்திருக்கும். யாக்கோபு 1:22-20. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செயலாயிரும். வெறும் கேட்டுட்டு வசனத்தை கேட்டு அதன்படி செய்யலைன்னா யாரை ஏமாத்துறீங்க? வேறு யாரையும் ஏமாத்தலை. யாரை தான் ஏமாத்துறீங்க? உங்களை தான். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்கள மாத்திரம் அதன்படி செயலாயிருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். இப்போ நீங்கள் இங்கே வந்து எல்லாரும் அங்கே வரத்துக்கு முன்னாடி கண்ணாடி முன்ட்டு தான் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. இங்கேருந்து பார்த்தாலே என்ன தெரியுது? எல்லாம் எது முன்னாடி நின்றுட்டு வந்திருக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. சில பேர் ரொம்ப நேரம் நின்ற மாதிரி தெரியுது எனக்கு. சில பேர் ரொம்ப நேரம் நின்ன மாதிரி தெரியுது. ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு அவன் தன்னைத்தானே பார்த்து விட விட்டு போன உடனே தன் சாயல் என்னதன்பை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கண்ணாடியில் நின்று பார்த்தா சும்மா பார்க்கறதில்ல, பார்த்தோன்னே அது என்ன காட்டுதோ அதுக்கு ஏற்றபடி செய்க. தலை வாராமல் இருக்குதுன்னா என்ன செய்யணும்? தலை
சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்திருந்தீங்கன்னு வைங்க, ஒன்றுமே செய்ய, சும்மா பார்த்துட்டு வந்திருந்தா எப்படி இருந்திருப்பீங்க எல்லாம்? காலைல ஏஞ்சி கண்ணாடியை பார்த்துட்டு தலை வாரல எதுவுமே பண்ணல, சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்திருந்தா எப்படி இருப்பீங்க? உங்களுக்கு கஷ்டம் இல்லை, கஷ்டம் எனக்கு தான். நான் தான் எல்லாரையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் தான் சும்மா நின்றுட்டு ஒன்றும் தலையில் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே வந்து உட்காந்துருந்தீங்கன்னா என் நிலமை பாருங்கள். பிரசங்கம் ரொம்ப சீக்கிரத்தில் முடிச்சுட்ருப்பேன். நான் பிரசங்கத்தை ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்ருப்பேன். கண்ணாடியில் பார்த்தா என்ன செய்யணும்? அது என்ன காட்டுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி சரி செய்யணும். அதுதான் வசனம் காட்டுது. இதுதான் உன் வாழ்க்கைன்னா அதன்படி என்ன செய்யணும்? சும்மா பார்த்துட்டு போகக்கூடாது. சும்மா கேட்டுட்டு வசனம் என்ன காட்டுதோ இதை சரி செய்யணும். என்ன செய்யணும்? அவன் தானே பார்த்த இடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னது என்பதை சுவாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே. அதில் வசனம் என்ன சொல்லுதோ அதில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். கேட்கிறதை மறக்கக்கூடாது. அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கைகள் பாக்கியம். அவன் செய்கிறதெல்லாம் பாக்கியமாக இருக்கும். ஏன்னா வசனத்தை பார்த்து அதில் நிலைத்திருக்கிறான். அது என்ன சொல்லுதோ அதுபடி செய்கிறான். இப்போ அவன் செய்கிறதுல எப்படி இருப்பான்? பாக்கியவானாய் இருப்பான். சரியா? ஆகவே இந்த வருடம் வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி செய்து என் செய்களெல்லாம் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். சத்தமாக 3 அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அதில் முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் என்ன செய்யணும்? இருக்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யுங்க? 8 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. அது ஒரு ஆரம்பம். மூன்றாவது பாதை வெற்றிக்கான திறவுகோள்கள். மூன்றாவது திறவுகோள் நம்ம போக வேண்டிய பாதை. எந்த பாதையில் போக போகிறோம்? ஏசாயா 55:8-9 என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நீதிமொழிகள் 3. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்து, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டு, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான். இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸில் ப்ராஃபிட், ஐ வில் ஷோ யூ த வே டு ப்ராஃபிட். அப்படின்னா எதை செஞ்சால் உனக்கு லாபம் வருமோ அந்த வழியில் ஒன்று, நஷ்டம் வர வழியில் என்ன செய்ய மாட்டேன். உனக்கு லாபம் வருகிற வழியில் நான் ஒன்றே செய்வேன். அதுதான் பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறவன் தேவன கர்த்தர். ஏசாயா 30:20. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்கள் பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகளில் கேட்கும். இதுதான் வழி, அங்கே போ, இந்த பக்கம் போகாது, அந்த பக்கம் இதுதான் வழி, இதில் போ என்று ஆண்டவர் என்ன செய்வார்? வழி நடத்துவார். ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகள் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை சவயமாகும். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஏசாயா 43:16-19. சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களை பாதையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி
அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கும். ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைத்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்கிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதுகளை இதோ நான் புதிய காரியத்தை இப்பொழுதே அதை தோன்றும், நீங்கள் அதை நான் வனாந்திரத்திலே வழியையும் வாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படி அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து அவன் மதில் கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனைய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் ஒளிபடத்தில் இருக்கிற புதியர்களை உனக்கு நான் என் தாசனாகிய யாக்கோபனும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாது இருந்த உனக்கு நாமம் தரித்தேன். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போவார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல்கள் உட்பிரவேசித்து கடந்து அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் அவர்கள் முன்னணியில் கடந்து போவார். சங்கீதம் 65:1. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முழுசுட்டுகிறது, உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல். காலையில் சூரியன் உதிக்கிறது, நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு நீதிமானின் பாதை நாளுக்கு நாள் என்ன செய்யும், இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கும். ஆகவே இந்த ஆண்டிலே வெற்றி பெற அந்த பாதையிலே செல்ல ஆண்டோடைய என் வழி, நான் என் வழியில் தான் போவேன்னு என்ன செய்யக்கூடாது. ஆண்டவரே நான் உம்முடைய வழியில் போகிறேன், உம்முடைய பாதை, உம்முடைய நினைவுகளை நிறைவேற்றும்படி என்னை போதித்து என்னை வழி நடத்தும், பிரயோஜனமான வழியில் என்னை நடத்தும் என்று இந்த நாட்களிலே இந்த முதல் நாளிலே ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த ஆண்டு முழுதும் உம்முடைய பாதையில் என்னை என்ன செய்யும், எனக்கு என் மேலும் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லும். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லாது, அவரை நினைத்து அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆகவே இந்த வெற்றியின் பாதையிலே இந்த வசனங்களின்படி இந்த ஆண்டு நான் நடப்பேன், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் சொல்கிறாங்க. 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நான்காவது வெற்றிக்கான திறவுகோள்கள். 4வது திறவுகோள் ப்ரொலிஃபரேஷன், பெருக்கம். உபாகமம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவன கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை கடற்கரை மணலை போலும் பெருகவே பெருக பண்ணுகின்ற உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசுகளை சேர்த்துக்கொள்வார்கள் என்றும். ஆதியாகமம் 28:3. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. 1 நாளாகமம் 4:9-10. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனான். அவன் தாய் அந்த துக்கத்தோடு அவனை பெற்றேன். அவனுக்கு யாபேஸ் என்று. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதி, என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தர் என்று வேண்டிக்கும். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன்
அருளினார். எசேக்கியேல் 36:37-30. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படிக்கு அவர்களிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெறுகிறது போல் அவர்களின் மனிதரை பெருக பண்ணி. பண்டிகை காலங்கள் எருசலேமே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாக இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாக இருக்கிற பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி, அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்ல என்றார். சங்கீதம் 115:14. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய். சங்கீதம் 71:20. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவார். நீதிமொழிகள் 11:24. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. இந்த வருஷம் எந்த கட்சியில் இருக்க போகிறீங்க? இந்த வருஷம் எந்த கட்சியில் இருக்க போகிறீங்க? லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷத்திலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். யோவான் 15:8-16. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமை எனக்கும் சிஷ்யர். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ள எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தார். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை. அப்போஸ்தலர் 16:5. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அப்போஸ்தலர் 9:30. அப்போது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளின் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்பட பரிசுத்தாவின் அது நடந்து பெருகின. அப்போஸ்தலர் 5:14. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 6:7. தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார். 1 கொரிந்தியர் 3:6. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்ச, தேவனே விளைய. அப்படி இருக்க நடுகிறனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சல் ஒன்று விளைச்சை செய்கிற தேவனே இல்லை. அப்போஸ்தலர் 9:22. சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்கில் கொடுக்கிற யூதர்களுக்கு கலங்கம். இந்த நாட்களிலே எத்தனை பேருக்கு இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சபையிலே, ஊழியத்திலே பெருக்கம் உண்டாகணும், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் இந்த விசுவாசம் இந்த ஆண்டிலே நாங்கள் என்ன செய்யணும்? எல்லா விதத்திலும் ஒரு பெருக்கத்தை அனுபவிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவங்க சத்தமாக 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐந்தாவது பீப்புள், மனிதர்கள். வேதத்திலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அனுபவித்த மனிதர்கள். ஆண்டவர் எளிமையான மக்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்கிறவர். 1 கொரிந்தியர் 1:26-20. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனங்களை தெரிந்து, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவாளிகளும் அற்பமாய் எனப்படும் இல்லாதவளும் தேவன். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்ட அப்படி செய்தார்.
ஈசாக்கின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 26:1 அந்த ஆபிரகாமின் நாட்டில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில். அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தர் ராஜாவை அபிமேல் இடத்தில் ஒரு கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போக, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடிர், இந்த தேசத்திலே நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவும் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நட்ட ஆணையை ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமனங்களையும் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியாகும். நான் உன் சந்ததியை வானற்ற நட்சத்திரங்களைப் போல பெருகப்பேன். உன் சந்ததி இந்த தேசங்கள் யாவும் உன் சந்தி பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஈசாக் வரையில் ஆதியாகமம் 26:12. இந்த பஞ்ச தேசத்தில் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். ஆண்டவர் கீழ்ப்படி தேசம்லாம் பஞ்சம், ஆனால் போகாமல் அங்கேயே ஈசாக்கு அந்த தேசத்திலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எத்தனை பேருக்கு இந்த வருஷம் 100 மடங்கு பலன் வேணுமா? அவன் ஐஸ்வரனாகி வர வர விரித்திடும் மகா அவனுக்கு ஆட்டு மந்தியும் மாட்டு மந்தியும் அநேக பணிகள் பெலிஸ்தர் அவனை பேரில் ஒரு ஆமை கொண்டு. நீங்கள் ஆண்டவங்களை ஆசீர்வாதத்தை பார்த்து வயிறு இருக்கிறவங்க அந்த உலகத்தில் இருக்கிறாங்களா? மோசே யாத்திராகம் 3:6 பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அவன் பிதாக்குடைய தேவனாக இருக்கிறேன் என்று மோசே தேவனை நோக்கி பார்க்க தன் முகத்தை மூடி. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்க என் ஜனங்கள் உபத்திரவத்தை நான் பார்க்கவே ஆளோட்டிகள் நிறுத்தம் அவருடைய கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளையும் அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவளை அந்த தேசத்திலேருந்து நீக்கி கானானின் ஏத்திரையும் எமோரியரும் பெர்சியரும் ஏவரையும் பூசியரும் இருக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இருக்கு. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரர் கூக்குரல் என் சந்ததியில் எட்டின். எகிப்தியர் அவளை ஒடுக்குதலை கண்டு, நீ இஸ்ரவேல் புத்திராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வர முடியும், உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரே எகிப்தில் அதுக்கு நான் லாய்க்கே கிடையாது, நான் ஒன்றுமே இல்லையே, நான் எப்படி ஜனத்தை விடுவிப்பது, எப்படி எல்லாரையும் அடிமைத்தனத்தில் நான் எம்மாத்திரம், அப்படிப்பட்டவங்கள தான் ஆண்டவர் தெரியுது, நான் ஒன்றுமே இல்லை, நான் எப்படி இதை செய்யுது, அவங்க ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க பாருங்கள். இந்த ஆண்டு அவங்கள தான் கர்த்தர் தெரிந்து கொள்ள, யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறார்களோ அதற்கு அவர், நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த, நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே கிதியோன். நியாயாதிபதிகள் 6:11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானவன் கைக்கு தப்புவித்தற்காக ஆலைக்கு சமீபமே அதை போரிட்டு, கர்த்தருடைய தூதனாவன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். தேவத்துவ கிதியோனை பார்த்து என்ன சொல்லி, பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆனால் கிதியோன் தன்னை பற்றி என்ன நினச்சி, அப்போது கிதியோன் அவர் என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன், கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்னவருடைய அற்புதங்களெல்லாம் எங்கே அந்த அற்புதம், நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறோமே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானவர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே, கர்த்தர் எங்களோடு இருக்கிறாருன்றீங்களே, நாங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், நான் ஏன் இவ்வளோ கண்ணீரில் இருக்கிறேன், நான் ஏன் இவ்வளோ உபத்திரத்தில் இருக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற
இந்த பலத்தோடே போ, இஸ்ரவேலின் மீதியான கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். உன்னை அனுப்புகிறவர் நாலு போ, இந்த பலத்தோடு நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போ. அதற்காக நான் ஆண்டவரே, இன்னும் ஐயாவுக்கு நம்பிக்கை வரல. நான் இஸ்ரவேல் எதனாலே, இதோ மனசாவில் என் குடும்பம் மிகவும் எளியது. இருக்கிறதுல எங்கள் குடும்பம் தான் கீழே இருக்குது. என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரிலும் சரி, என் குடும்பமே கீழே இருக்குது. அந்த கீழே இருக்க குடும்பத்தில் நான் இன்னும் கீழே இருக்கிறேன். நான் ஒன்றுமே இல்லை, என் குடும்பமும் எல்லாத்தையும் கீழே இருக்கிறோம். அடி மட்டத்தில் இருக்கிறோம். என் குடும்பமே அடிமட்டத்தில் இருக்குது. அந்த குடும்பத்தில் நான் இன்னும் அடிமட்டத்தில் இருக்கிறேன். அந்த மாதிரி ஆளை தான் ஆண்டவர் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுகிறார். அந்த மாதிரி ஆளை தான் நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, ஒன்றை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பு, நீ மீதியானவரை நான் கூட இருக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாது. நீ ஒன்றுமே இல்லைன்னா பரவாயில்ல, நான் உன் கூட இருந்தால் போதும். இந்த அத்தனை சத்துருக்களும் ஒரே மனிதனை அடிக்கிறது போல் என்ன செய்வேன், அடிப்பேன். நான் உன் கூட. தாவீது 2 சாமுவேல் 7:8-11. இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது, நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தை விட்டு நீ என்ன பண்ணின்னு இருந்த. இன்னைக்கு நீ ராஜாவாக இருக்கிறதுக்கு நீ எங்கேருந்து உன்னை தெரிந்து கொண்ட? என்ன மேய்ச்சி செஞ்சுன்னு இருந்த? நீ ஆடு மேய்ச்சின்னு இருந்த. ஆடு பின்னால் ஓடினது. ஆடு மேய்த்து கொண்டு உன்னை நான் என்ன செய்தேன்? வா வா வா, நான் உன்னை தான் தெரிந்து கொள்கிறேன். என் ஜனத்துக்கு நீ என்னவாரு? அதிபதியாய். நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு. நீங்கள் இன்றைக்கி இஸ்ரவேல் போனீங்கன்னா அந்த இஸ்ரவேல் கொடி பறக்கும். நடுவில் ஒரு நட்சத்திரம் இருக்கும். இன்றைக்கும் இஸ்ரவேல் கொடியில் நடுவில் இந்த நட்சத்திர பேர் என்ன? தாவீதின் நட்சத்திரம். அவன் செத்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷம் ஆடு மேய்ச்சின்னு இருந்தவனை பூமியில் பெரியவர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு. இன்றைக்கும் உன் கொடி பறந்துன்னு இருக்கு. இன்றைக்கும் உன் கொடி பறந்து கொண்டு இருக்கிறது. நான் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் கூடியிருக்கும். இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகி இஸ்ரவேல் நியாயாதிபதிகளை கட்டளை நாள் வரையில் நடந்து போகணும். நியாயக்கேட்டின் மக்கள் இனி சிறுமைப்படாமல் இருக்கும்படி அவர்களை நன்றி. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்கள் இளைப்பாறும் பண்ணின. இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். 1 சாமுவேல் 17:23-20. இது தாவீது கோலியத். இந்த ஆண்டில் எதை சந்தித்தாலும் இந்த விசுவாசம் நமக்கு இப்போ வாசிக்க போகிற இந்த வசனத்தில் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காண்பித்தானோ இன்றைக்கு அந்த விசுவாசத்தை நாம் என்ன செய்யணும்? காண்பிக்கும். அவன் இவர்களோட பேசிக்கொண்டிருக்கல. இதோ காத் ஓரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள இந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனையிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளே சொன்னான். அதை தாவீது இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் அவன் முகத்துக்கு விலகி, இவங்களாம் போர் வீரர்லாம் ஓடுறாங்க. நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்க அந்த மனுஷனை கண்டார்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்த இவனை கொள்ளுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வரனாக்கி அவனுக்கு தன்னுடைய குமாரத்தையே தந்து அவன் தகப்பன் வீட்டுக்கு இஸ்ரவேலில் சர்வ மானியம் கொடுப்பான். அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்? ஜீவனுள்ள தேவன் சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் மாத்திரம். அதற்கு ஜனங்கள் அவனை சொல்லுகிறார்கள், இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தை அவனுக்கு
அந்த மனுஷரோடு அவன் பேசி கொண்டிருக்கிறது. அவன் மூத்த சகோதரன் எலியாப் கேட்டு அவன் தாவீதின் மேல் நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான். இவனும் சண்டை போட மாட்டான். நான் வந்தாலே எல்லாம் ஓடுறான். சரியா? இவன் ஆடு மேய்ச்சல் இருந்தவன் என்னான்னு கேட்குறான். அது மீதி பேருக்கு என்ன வருது? அவங்களும் சண்டை போட மாட்டான். சண்டை போடுறவனையும் அந்த மாதிரி ஆளுங்க உலகத்தில் இருக்கிறாங்களா? அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது நான் வருவதற்கு முகாந்திரம் இல்லையா என்று அவனிட்டு வேறிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமே கேட்டான். ஜனங்கள் உன் போலவே தாவீது சொன்ன இந்த வார்த்தையில் அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அப்பொழுது அவனை அழைத்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனுடைய யுத்தம் பண்ணுவேன். சவுல் சந்தோஷப்பட்டாரா என்னான்றார். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனுடைய எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால்? நீ இளைஞன். அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். நீ ஆடு மேய்ச்சின்னு வந்திருக்கிற. நீ ஆடு மேய்ச்சின்னு அவங்கள தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அவங்கள தான் இந்த ஆண்டவர். நீங்கள் ஒன்றுமே இல்லை, நான் ஆடு மேய்ச்சின்னு தான், எனக்கு ஒன்றும் தெரியும். ஒன்று தான் இந்த கோலியாத்தை ஜெயிக்கும்படி எளிமையான மக்கள். ஏன்னா அவருடைய சமூகத்தில் யாரும் பெருமை பாராட்ட மாம்சமான ஒருவனும் அவருக்கு முன்பதாக என்ன செய்யக்கூடாது. இது ஏன் சாமர்த்தியம், ஏன் பலன் சொல்லக்கூடாது. தாவீது சவுலை பார்த்து முடிய அடியான் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தபோது ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஆட்டை, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அது என் வாய்க்கு தப்பின் அது என் மேல் பாய்ந்தபோது என் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் நம்முடைய அடியனுக்கு நான் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகள் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவன் சேனைகளே நீதான். பின்பு தாவீது என்னை சிங்கத்தின் கை கரடியின் தப்பித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்பிப்பார். அப்பொழுது சவுல் தாவீதை, ஓ கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். இந்த நாளில் அந்த விஷயம் இதுவரைக்கும் உங்களை ஆண்டவர் வழி நடத்த இன்றைக்கி கைவிட மாட்டார். அதுதான் இதுவரைக்கும் என்னை விடுவித்த தேவன் இன்றைக்கும் இத்தனை ஆண்டுகள் எத்தனையோ காரியத்தில் தேவன் என்னை விடுவித்தார். இன்றைக்கும் அவர் மாறவில்லை. இன்றைக்கும் என்ன செய்வார்? விடுவிப்பார். 1 சாமுவேல் 18:14 கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் கண்டு தாவீதுக்கு அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இந்த நாட்களில் மிகவும் ஞானமாய் நடக்கும்படி கர்த்தருக்கு. சாலமோன் 1 ராஜாக்கள் 3:4-10 அப்படியே ராஜா பலிபீட கிபியோனுக்கு அது பெரிய மேடையாக இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமன் 1000 சர்வாங்கன தகபலிகளை ஆண்டவருக்கு பலி செலுத்தினா ஆண்டவர் அதை பார்க்குறாரா பார்க்கலையா? ஆண்டவர் ஜபாலயத்தில் நின்று கொண்டு எதை பார்த்து கொண்டு இருந்தாருன்னு போட்டிருக்கு பைபிளில். யார் ரொம்ப அல்லலியா போடுறாங்கன்னு பார்த்துன்னு இருந்தாரா? யார் அப்படி விட்டு உடம்பு ஆட்டின்னு இருக்காங்கள பார்த்துன்னு இருந்தாரா? சில பேர் ஆட்டி சேரிகாரெல்லாம் வச்சிருவாங்க, அவங்கள பார்க்கலாம். எதை பார்த்துன்னு இருந்தார்? பார்த்துனே இருக்கார். எதை பார்த்துன்னு இருந்தார்? காணிக்கை பெட்டியை பார்த்துனே இருக்கார். ஏன் பார்த்துன்னு இருக்கிறார்? ஐஸ்வர்வான்கள் வந்து நிறையா போடுறாங்க. இப்போ கடைசியில் ஒரு அம்மா, ஒரு விதவை, ஏழை, அவங்களுக்கு இருந்ததே என்ன? 2 காசு எடுத்துன்னு வந்து ஏன் அந்த அம்மா அந்த 2 காசு வந்து போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் அந்த அம்மா 2? ஏன்னா தேவனுடைய சமூகத்துக்கு வெறும் கையை என்ன செய்யக்கூடாது. அது ஆசீர்வாதமே. தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது ஏன்னா எவ்வளோ நன்மை ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றோர். நம்ம உயிரோடு இருக்கிறது ஆண்டவருடைய சமூகத்துக்கு என்ன செய்யக்கூடாது.
வெறும் கையா வரக்கூடாது. ஆண்டவர் பார்த்துன்னு இருக்கார், அதான் பார்க்குறாரு, வேற எங்கேயும் பார்த்துன்னு இல்லை. அவர் இந்த காணிக்கை பெட்டியே பார்த்துட்டு யார் போடுறாரு. இது ஒரு 2 காசாக இருந்தால் கூட பரவாயில்ல, என்கிட்ட 2 காசு தான் இருக்கா, பரவாயில்ல, என்ன செய்யாதீங்க. ஆண்டோடைய சமூகத்தில் என்ன செய்யக்கூடாது, வெறும் கையா அதில் ஆசீர்வாதம். அதனால தான் இந்த அம்மா, நான் வெறும் கையாக போகக்கூடாது, என்கிட்ட இருக்கிறது 2 அதையாவது நான் என்ன செய்யணும், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். என்கிட்ட இருக்கிறது என்ன, அது 2 காசு, அதை கூட நான் என்ன செய்ய, அதை பார்த்துனே இருக்கார் ஆண்டவர். ஆகவே சாலமோன் 1000 சர்வாங்கன என்ன நடந்துச்சு, ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது என்ன நடந்துச்சு. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரிலே சொப்பனமாக தரிசி, நீ விரும்புகிறத என்னிடத்தில். அன்றைக்கி ராத்திரியே வந்துட்டார். காலையில் பலி செலுத்தினா 1000 பலி செலுத்தின ராத்திரி ஆண்டவர், நீ உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன ஆசை, நீ விரும்புகிறதை கேள். சரியா? இப்போ இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ராத்திரி நம்மக்கிட்ட வந்தால் என்ன கேட்போன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி ராத்திரி நீ விரும்புகிறதை கேள்லாம் என்ன சொல்ல போகிறோம்? அதற்கு சாலமோன், தகப்பனே தாய், என்னோடு என்ன உமது அடியான உண்மை பற்றி உண்மையும் நீதியுமான நேர்மையாக உமக்கு நடந்தபடி தேவரீர் அவருக்கு பெரிய கிருபையை செய்து, அந்த பெரிய கிருபை அவருக்கு இந்நாளில் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனம் இருக்கிற குமாரனை அவருக்கு இப்பொழுதும் தாவன கர்த்தரே, தேவனாய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியனை தகப்பன் தாவீதின் ஸ்தானத்தை ராஜாவை நானோ வென்றால் என்னன்னு சொல்கிறேன், போக்குவரவு அறியாத சிறப்பு, நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது, இவ்வளோ பெரிய ஜனத்துக்கு என்னை ராஜாவாக்கினா சிறப்பு இல்லை, நான் ஒன்றுமே, உன்னை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறப்பார். போக்குவரத்து கூட போக்குறதுக்கும் தெரியாது, வரத்துக்கும் தெரியாது. நம்ம இடத்துல சில பேர் அப்படி இருக்கிறாங்க, அவங்கள நம்பி ஏறி வண்டியில் உட்காந்திங்க, எங்கே போய் சேருவீங்கன்னு தெரியாது, போனீங்கன்னா திருப்பி வருவீங்களானோ, இந்த மாதிரி ஆளுங்க இங்கேயும் இருக்கிறாங்க. நீங்கள் கண்ணை பின்னால் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், இப்போ பார்த்துனே இருக்கணும், எங்கேயோ போய் விட்டுன்னு இருப்பாங்க அவங்களுக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் காத்துன்னு இருப்பீங்க, ஐயா வர காணமே, மீட்டிங் 6 மணி ஆச்சேன்னா ஐயா வேறு எங்கேயோ போயின்னு இருப்பார். ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியாது, போகவும் தெரியாது, வரவும் சரியா. நான் ஒன்று போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையார் நீர் தெரிந்து கொண்டது ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடாங்காத இலக்கத்திற்கு உட்படாதமா திரளான ஜனத்தின் நடுவில் அடியேன் எனக்கு ஒன்றும் தெரியலையே, ஆகியால் உமது ஜனங்களை நியாயம் விசாரி, நன்மை தீமை என்னதென்று வகை அடியனுக்கு ஞானமுள்ள தந்தோம். ஏராளமாக இருக்கிற உமது ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்க யாரேலே. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டோடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பம். இன்றைக்கி நம்ம பண்ணுற ஜெபம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்குதா? நம்ம ஜெபத்தை கேட்டு ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம் வருதா? இதுதான் பண்ண ஜெபம் ஆண்டவருக்கு எப்படி தான் உகந்ததா? ஆகினால் தேவனை நோக்கி, நீ உனக்கு நம்மளாக இருந்தால் என்ன கேட்டிருப்போன்னு பாருங்கள். நம்மளாக இருந்தால் என்ன, நீ உனக்கு நீடித்த நாட்களை ஏன் அதை சொல்கிறார் யோசித்துப்பார். ஐஸ்வர்யத்தை நல்லா யோசித்துப்பார். இன்னைக்கு நம்ம கேட்டால் என்ன உன் சத்துருக்களின் புராணனை இதெல்லாம் பாஸ் ஆகுமா? நீ விரும்பியதை கேளுன்னா இதெல்லாம் வந்துடுமா லிஸ்ட்டில்? நீ விரும்பியதை கேளுன்னா இந்த 3 வந்துடுமா? ஏன்னா ஏன் இது 3 சொல்ல, இதை தான் எல்லாம் கேட்டுன்னு இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு வந்துனே இருக்குல்ல, ஜப குறிப்பு வந்துனே இருக்குது. பார்த்தா இதுதான் இந்த 3 தான் திரும்பி திரும்பி வந்துன்னு இருக்குது. அதெல்லாம் இவர் வேற ஒன்று கேட்டதுனால, நீ இதெல்லாம் கேளாததுனாலே ஏன் எல்லாம் ஒரு மாதிரி அமைதியாக வரீங்க, எனக்கு சந்தேகமாக இருக்கு. நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்க ஏற்ற ஞானத்தை உனக்கு அனுப்பும், உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்முள்ள இருதயத்தை உனக்கு, இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன், உனக்கு சரியானவன் உனக்கு பின். இதுவுமின்றி நீ சரியானதை கேட்டால் என்ன நடக்கும்? நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு, உன் நாட்களில் இருக்கிற ராஜா ஒருவனும் உனக்கு சரியானவன் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது. நீயும்
என் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் உன் நாட்கள் நீடித்திருக்க பண்ணுவோம். நான் எனக்கு ஒன்றும் போகவும் தெரியாது, வரவும் தெரியாது. ஆண்டவரே, நான் சிறுபிள்ளை, உனக்கு ஒப்பாய் ஒருவரும் இல்லாத அளவுக்கு நான் உன்னை என்ன செய்வேன்? உனக்கு முன்னும் இருக்க மாட்டாங்க, உனக்கு பின்னும் எனக்கு ஒன்றும் தெரியல, நான் சிறுபிள்ளை. அப்படிப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். எரேமியா 1:4 அந்த கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே, உன்னை நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளை. அப்பொழுது நான் கர்த்தராக இதோ நான் பேச அறியேன். சிறு பிள்ளையா, எனக்கு பேசவும் தெரியாது. அவங்களதான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல், நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய், நான் உனக்கு கட்டளைகளை எல்லாம் நீ பேசு, நீ அவளுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டு என் வாயை இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைப்பார். பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் ஆட்ட உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜாக்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். தானியேல் 1 இருந்தார். யூதாவின் ராஜாவாகிய யோவாக்கின் அரசன் 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் எருசலேமுக்கு வந்து அது முற்றுகை. அப்போது யூதா ராஜாக்கள் யோகாதீம தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் கையில், அந்த பாத்திரங்களை சீயோன் தேசத்தில் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவளை தன் தேவனுடைய பண்டிகை செல்ல. அப்போது இஸ்ரவேல் புத்திரர்கள் ராஜ குலத்திராலும் துரை மக்களும் யாதொரு மாசம் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானம் தேறினவர்கள் சிறந்தவர்களை கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திருமண செலவாளிகளையும் கொண்டு போவார். அவளுக்கு கல்தரின் எழுத்தையும் பாஷைகளையும் கற்றுக் கொடுக்கும். ராஜா தன் பிரதான தலைப்பு ராஜா தான் உண்ணும் போஜனத்திலே தான் கொடுக்கும் ஒரு பங்கை அவளுக்கு நியமித்தார். அவளை 3 வாரம் பார்க்கும். அதன் முடிவில் அவள் ராஜாவுக்கு நிற்கும்படி அவர்களுக்குள் யூதேய ராஜாக தானியேல், அனனியா, மீஷாவேல், அசாரே என்பவர். தானியேல் யார்? இந்த ஊர்லேருந்து அவளை பிடிச்சின்னு போயிட்டான். இந்த ஊர்லேருந்து பிடிச்சின்னு கடத்தி கொண்டு போகப்பட்ட அந்த தானியேல் கர்த்தர் என்ன செய்தார்? தானியேல் 6:1 ராஜ்யம் முழுவதும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்து மேல் 100 தேசாதிபதிகள், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவித்தற்கு அவர்களுக்கு மேலாக 3 பிரார்த்தனை ஏற்படுத்து. தரிவுக்கு நலவனுக்கு கண்டு இவர்கள் தானியம் ஒருவன். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா இங்கேருந்து பிடிச்சின்னு போனவன், கடத்தப்பட்டு போனவனை கர்த்தர் ராஜா தேசத்து முழுமைக்கும் உயர்த்த. பேதுரு லூக்கா 5:4-11 அவரை போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை கொடுக்கணும். அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசம் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை இதுவரை நீங்கள் முயற்சி செய்து சில காரியம் வாய்க்காமல் இருந்ததுன்னு வைங்க. 2024 எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, என்னவோ பண்ணாங்க, எனக்கு ஒன்றுமே வாய்க்கவே இல்லை. இதுதான் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் எல்லாம் தோல்வி, எங்கள் முயற்சி எல்லாம். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை, உம்முடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். இவ்வளோ நாள் எனக்கு எல்லாமே தோல்வி தான், ஆனால் இன்றைக்கு உம்முடைய வாக்கு தத்தத்தை நான் என்ன செய்கிறேன்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அதை விசுவாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி வலையை. அப்போ என்ன நடந்துச்சு? அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வாழை கீழ்ந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை. அப்பொழுது மற்ற படவில் அந்த கூட்டாளிகள் வந்து தங்களுடைய உதவி செய்யும்படி செய்கை. அவர்கள் வந்து 2 பவுல் அமிழத்தக்கதாக
எத்தனை பேர் இந்த ஆண்டிலே கர்த்தர் தோல்வியெல்லாம் ஜெயமாக மாற்ற விசுவாசிங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில், ஆண்டவரே, நான் பாவியான, நீர் என்னை விட்டு போக வேண்டும், என்கிட்ட கூட வராதிங்க, நான் ஒரு பாவி. அப்படிப்பட்டவளை ஆண்டவர் இன்னைக்கு தெரிந்து கொள்ளுகிறார். அதற்கு அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது அவனுக்கும் அவனோடு இருந்து யாவருக்கும் பிரமிப்பு உண்டாதன. அப்படி சொன்ன சீமோன் கூட்டாளிகள் செகேம், குமார், யாக்கோபு, யோவான் அந்தபடியே. அப்பொழுது இயேசு சீமோனை, ஆண்டவரே, நான் பாவி, எனக்கிட்ட கூட வராது. அவனை பார்த்து, சீமோனை, பயப்படாதே, உன்னை தான் நான் தெரிந்து கொண்டிருக்கேன். இது முதல் நீ மனுஷரை பிடிக்க நாய்க்க வேண்டும். அவள் படகுல கரையில் விட்டு நிறுத்தி என்ன பண்ண, எல்லாவற்றையும் விட்டு அவரை பின் சென்றார்கள். நான் பாவி, நான் ஒன்று மேலே, ஒன்றை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். பவுல் 1 கொரிந்தியர் 15:8 பின்பு எல்லாருக்கும் பின்பு அகோல பிறவி போன்ற எனக்கும் நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்ததினாலே நான் அப்போஸ்தலர் என்று பேர் பெறுவதற்கும் அப்போ சொல்கிறது கூட நான் லாய்க்கில்லைங்க. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ அவர் எனக்கு அருளின் கிருபை, அவர் எல்லாரிலும் நான் அதிகமாய் ஆகிலும் நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவ கிருபை. அப்படி நாளில் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும். பிலிப்பியர் 3:7-14 ஆகிலும் எனக்கு லாபமாய் இருக்கிறவர்கள் அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கேன். அப்படின்னு ஆண்டவரை இன்னும் அறியணுங்க, இன்னும் ஆண்டவரை அறியணும். லாபமாக இருக்கிறத கூட நான் என்ன செய்கிறேன், நஷ்டமாக, ஏன்னா ஆண்டவரை நான் அறியணும், அந்த வாஞ்ச. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் ஒரு சுயநிதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசனால் வருகிற விசுவாசம் மூலமாக தேவனால் நீதியை உடையவனாயிருந்த கிறிஸ்துவுக்குள் இதை கண்டு காணும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு எப்படி ஆகிலும் நான் மரித்தோர்ந்து உயிர்த்தோடு வந்திருப்பதற்கு தகுதி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக. இன்றைக்கி நான் என்ன தியாகம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரை அறிகிறதுக்காக என்ன தியாகம் செய்திருக்கிறோம். எவ்வளோ நேரம் ஆண்டவர் அறிகிறதுக்கு எவ்வளோ நேரம் செலவழிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். 1 மணி நேரம் அப்படி தாண்டிச்சுன்னு வைங்க, 1 மணி நேரம் தாண்டும் பொழுதே இங்கேருந்து பார்த்தாலே சொல்ல முடியும் சந்தோஷம் பொங்குதா இல்லையான்னு. சந்தோஷம் பொங்குதே. ஐபிஎல்ல மேட்ச் டை ஆகி சூப்பர் ஓவர் போகுதுன்னு எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னும் சூப்பர் ஓவர், இன்னும் கொஞ்ச நேரம் போகுது. அந்த சந்தோஷம் சபையில் இருக்குதா? ஒரு மணி நேரம் முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரம் போகுது, ரொம்ப சந்தோஷம், ஆண்டோடைய வசனத்தை கேட்க போகிறோம். கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறவனுக்கு இருக்கிற ஆசை, ஆண்டவர் அறியணுன்ற ஆசை இருக்கா? நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தெரியவனாவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசு நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாக. ஏன் ஆண்டவர் நம்மை அந்த நோக்கம் நிறைவேறிச்சாங்க? ஏன் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்? அந்த நோக்கத்தை நிறைவேற்றணுமா? அதுதான் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுக்காக எதற்காக அதை நான் என்ன செய்யணும், பிடித்துக்கொள்ளணும், அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் ஒன்று செய்கிறேன், பின்னான் அவளை மறந்து ஒருவேளை இதுவரைக்கும் நான் எப்படியோ இருந்திருப்பேன், அதெல்லாம் மறந்துடுறேன், இனி அந்த மாதிரி இருக்க போகிறதில்ல. இன்றைக்கு நான் புதிய தீர்மானம், முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளாக லக்கை நோக்கி, இந்த நாட்களிலே அந்த லக்கை நோக்கி நான் ஓடப்போகுது. என் வாழ்க்கை தேவன் எதற்காக என்னை தெரிந்து கொண்டு ஏன் என்னை பிடித்தார், அதை நான் என்ன செய்யணும், பிடிக்கணும்.
அந்த நோக்கத்தை என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும்? அதற்காக அந்த லக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். அந்த தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரை, எதற்காக என்னை தெரிந்து கொண்டீரோ, எதற்காக பிடித்து கொண்டீரோ, நான் என்ன செய்யணும்? அதை ஒரு நோக்கம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது. காரணம் இல்லாமல் பின்னானவர்களை ஒருவேளை இதுவரை நான் அப்படி வாழ்ந்திருக்கலாம், அதை மறக்கிறேன். இன்னையோடு அதெல்லாம் இப்போ இந்த நாளிலிருந்து அந்த லக்கை நோக்கி என்ன செய்ய போகிறேன்? நம்முடைய நோக்கம் என் வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆகவே 5 keys to success in 2025 வெற்றிக்கான 5 திறவுகோள்கள். முதலாவது ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இரண்டாவது ப்ரீசெப்ட்ஸ், கற்பனைகள். தேவனுடைய கற்பனைகளுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வசனத்தின் இதிலே நடக்கணும். மூன்றாவது பாத்து, வழி. என் வழிகள் உன் வழிகள், நான் உம்முடைய வழியிலே நடக்கிறேன், நீர் என்னை வழி நடத்தும். நான்காவது ப்ரொலிஃபரேஷன், பெருக்கம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை பெருக செய்வாராக. ஐந்தாவது பீப்புள், மனிதர்கள், எளிய மக்கள். எந்த மாம்சமும் தேவனுக்கு முன்பதாக என்ன செய்யக்கூடாது? பெருமை. நான் ஒன்றும் இல்லை, நான் சிறு பிள்ளை, எனக்கு போக்கும் தெரியாது, நான் எம்மாத்திரம். அப்படிப்பட்டவர்களை இந்த நாளிலே தேவன் உங்களை தாழ்த்தி, இந்த ஆண்டில் ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய நோக்கம் எதற்காக என்னை தெரிந்து கொண்டு, அந்த நோக்கம் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த நாட்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய வருடத்தை காணும்படி எங்களுக்கு பாராட்டின இரக்கம் தயவுக்காகும். கடந்த ஆண்டுகள் எல்லாம் எங்களோடு இருந்து எங்களை கைவிடாமல் நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபையாக இருந்த தயவுக்காகும். நாள்தோறும் உம்முடைய கிருபை புதியதாக இருக்கிறது. இந்த புதிய ஆண்டில் புதிய கிருபையாக எங்களை நிரப்புவீராக. இந்த ஆண்டு முழுதும் நம்முடைய இரத்த கோட்டைகளை ஒவ்வொருவரும் வைத்துக் கொள்ளும். எல்லா தீமைக்கு விலகி நல்ல சுகம் பலம் தந்து, நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று வாக்கு கொடுத்த தேவன், எல்லா நோய்களும் பலவீனங்களும் சிலுவையில் ஏற்றுக்கொண்ட தேவன், ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் பலம் இந்த ஆண்டிலே நேர் கட்டளிடும். உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி செய்வீராக. இந்த ஆண்டின் வாக்கு தத்தத்தை ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்றும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த ஆண்டில் நம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்யும் அனைத்தையும் வாய்க்க பண்ணும். செழிக்கும்படி செய்யும். கூட இருந்து கிரியை செய்யும். துணை நின்று பிள்ளைகள் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. இந்த ஆண்டிலே நம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் உம்முடைய வழியிலே செல்லும்படி எங்களை போதித்து நடத்தும். பிரயோஜனமான வழியில் எங்களை நடத்தும். தடைகளை உடைத்து வழியை உண்டாக்கும். இந்த நாட்களில் பெருகும்படி, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகும்படி நாட்களில் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலே ஒருவரும் உம்முடைய சமூகத்திலே மேன்மை பாராட்டாதபடி எளிமையான மக்களை தெரிந்து கொண்டீர். நான் ஒன்றுமில்லை, நான் எம்மாத்திரம், நான் சிறு பிள்ளை, நான் ஒன்றும் அறியேன், நான் பாவி. இப்படிப்பட்ட மக்களை நீர் தெரிந்து கொண்டீர். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட எளிமையான மக்களை இந்த ஆண்டிலே தெரிந்து கொள்வீராக. அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய கிருபையுடைய வாழ்க்கையில் விளங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் பெருகப்படும். எல்லா விதத்திலும் வெற்றி சிறக்கும்படி செய்வீராக. பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை தருவீராக. எல்லா விதத்திலும் இந்த ஆண்டை நன்மையால் முடிசூட்டும். உடைய பாதைகள் நெய்யாய் பொழியட்டும். ஆசீர்வதிப்பீராக. கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாம் பேசு. என் ஆத்மாவே கர்த்தர் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.
இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை, இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை